கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள் வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த நாட்களில் கோபுரத்தை குறித்து, பலவிதமான கோபுரத்தின் தன்மைகளை குறித்து நாம் படித்தோம், ஆராய்ந்தோம். கோபுரத்தை கட்ட முதலாவது ஒரு மனிதனுக்கு மனது வேண்டும். கோபுரத்தை கட்ட மனது. நாம் இந்த நாட்களில் எந்த கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கிறோம்? இடிந்து போகிற கோபுரமா, எரிந்து போகிற கோபுரமா, விழுந்து போகிற கோபுரமா? இதை நாம் இந்த நாட்களில் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். தாவீதின் கோபுரம் நிலைத்திருந்தது. யானை தந்த கோபுரம் நிலைத்திருந்தது. லீபனோனின் கோபுரம் நிலைத்திருந்தது. சியோனின் கோபுரம் நிலைத்திருந்தது. இப்படி பல கோபுரங்கள் நிலைத்திருந்ததாக பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றார். உங்களில் ஒருவன் கோபுரம் கட்ட மனதாய் இருந்தால் அவன் முதலாவது அஸ்திபோரம் போட்ட பின்பு உட்கார்ந்து சிந்திக்க கூடாது. முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணுவார்கள். அப்படினால அதற்கு முன்பாகவே தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ, இல்லாவிட்டால் தன்னிடத்துல செல்லும் செலவு எவ்வளவு இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், அவன் கணக்கு பார்க்க வேண்டும். நம்ம இடத்துல அப்படி இல்லை. ஒரு சிலர்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில குறித்து எந்த விதமான அவங்களுக்கு ஒரு தரிசனமும் இல்லை, வெளிப்பாடும் இல்லை. ஒரு எமோஷன்ல எதையாவது செஞ்சிருவாங்க. ஒரு எழுப்புதல்ல ஊழியத்துக்கு போறேன்னு சொன்ன 198 பேர் எங்க வரல, ஊழியத்துக்கு வந்ததில்லை. நாம் இந்த நாட்கள்ல ஒரு எழுப்புதல்ல, நாம் ஒரு உற்சாகத்துல நாம் எதையாவது செஞ்சு முடிச்சிடக்கூடாது. அது எடுத்தேன் கவிழ்த்தேன்ங்கிற மாதிரி ஆயிடும். அதை உட்கார்ந்து சிந்திக்கணும். நான் இருந்த ஒரு லோக்கல்ல ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு ஊழியத்துக்கு போற பிள்ளைக்காக ஒரு மீட்டிங் வைத்தேன். அவர் பாஸ்டர் சாம், ரொம்ப ரஃபா இருப்பார். அவர் பிரசங்கம் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பிள்ளை சாட்சியெல்லாம் சொல்லியாச்சு. பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டார். அந்த பிள்ளை எழுப்பி விட்டாரு. செல்லும் செலவு கணக்கு பார்த்தியா? இப்ப நீ போறது என்னது? சியோனின் கோபுரம் கட்டுகிற வேலை. சியோனின் கோபுரம் கட்டுறதுக்கு நீ வந்துட்ட, எழும்பிட்ட, முழுக்கையை போட்டாச்சு. செல்லும் செலவை கணக்கு பார்த்தாயா? கடைசி வரைக்கும் இதை கட்டுறதுக்கு உனக்கு நிர்வாகம் உண்டா? இன்னைக்கு நீ அஸ்திபாரம் போட போற. கடைசி வரைக்கும் இந்த ஊழியத்தை நீ செய்யலன்னா உன்னைய பார்த்து எல்லாரும் என்ன செய்வான்? பரியாசம் பண்ணுவான். இப்போ கூட உனக்கு நிர்வாகம் இல்லைன்னு சொல்லு, இந்த ஜபத்தை அப்படியே நிப்பாட்டிடுறேன். பிரசங்கம் என்ன செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம். நீ செல்லும் செலவை நீ கணக்கு பார்க்காம ஒரு தூண்டுதல்லையோ குரூப்லயோ நீ போனையா நான் வரேன், நான் போறேன்னா நீ வரையா, அப்படி நீ வந்தீங்கன்னா என்ன செய்யாத, வராது அந்த ஊழியத்துக்கு. செல்லும் செலவு கணக்கு பார்த்து ஜீவனை கொடுக்கறதுக்கு நிர்வாகம் உண்டோங்கிறத பார்த்துட்டு நீ என்ன செய், வா. ஏன்னா இதனுடைய நிர்வாகம் முடிவு என்னது? செல்லும் செலவு என்னது? ஜீவனாகலாம், மரணமாகலாம். இந்த ஊழியத்தில் நமக்கு எப்போதும் நடக்கும். அப்படிதான் இந்த நம்முடைய போதகர்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. முதலாவது, கோபுரம் கட்டுறதுக்கு ஒரு மைண்ட் வேணும். கர்த்தருக்காக சேவை செய்யணும், விசுவாசத்துல நிக்கணும், தெய்வத்துக்காக நம்ம எதாவது செய்யணும்னு சொன்னா முதல்ல மனதை அதுக்கு என்ன செய்யணும், செட்டரேட் பண்ணணும். மனதை நீங்க அதுல சரிப்படுத்தணும், நிலைப்படுத்தணும். ஏனென்றால் மனம் ஒரு குரங்கு. மனசு அலைபாயும். அதுக்கு அப்படி ஒரு தன்மையோட ஆண்டவர் படைச்சிட்டாரு மனச. ஏன்னா அது செகண்ட் எங்கேயும் என்ன செய்யும், போயிட்டு வரும் உடனே. அது அப்படி இருக்கும்போது இந்த மனதை முதலாவது, ஒரு கோபுரம் கட்ட மனசுனா மனசை கரெக்ட் பண்ணும். மைண்ட்ல குழப்பம் இருந்தா அவன் என்ன செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது.
ஈவன் ஒரு கல்யாணம்னு வச்சுக்காங்க, ஒரு ஊழியத்துக்கு போறோம்னு கூட வச்சுக்காங்க, இல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க போறோம்னு கூட வச்சுக்காங்க, இல்ல ஒரு வேலையில ஜாயின் பண்றோம்னு கூட வச்சுக்காங்க. எதுக்குமே அதுக்கு ஏத்த மாதிரி மனதை என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தணும். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்தால். ஒரு சிலர் எல்லாம் பாருங்க, வேகமா போவாங்க, அப்படியே திரும்பி வந்துருவாங்க. ஒரு 10 நாள் வேலை செய்வாங்க, அதோட அந்த வேலைய விட்டுருவான். அடுத்து வருவான், அடுத்து ஒரு 10 நாள் வேலை செய்வான், விட்டுருவான். இல்ல ஒரு வருஷம் வேலை பார்ப்பான், போயிடுவான். இதே மாதிரிதான் கல்யாணத்திலையும், கல்யாணம் கட்டுவான், வேண்டான்றுவான், திருப்பி கல்யாணம் கட்டுவான், வேண்டான்றுவான். அப்படி அல்ல நம்முடைய மார்க்கம். உனக்கு முதல்ல உன் மனசை தெளிவாக்கணும். அம்னோனை குறிச்சு பைபிள்ல சொல்லி இருக்கிறது, முதல்ல அந்த பெண்ணை அதிகமா நேசிச்சானா, அடுத்த செகண்ட் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு என்ன சொல்லுது வேதம், எவ்வளவு நேசித்தானோ அவ்வளவு வெறுத்தான். அப்ப அவன் மனசு நிலை எப்படி இருக்கு? ஒரு பைத்தியக்காரன் நிலைமையா இருக்கு. ஒரு பெண்ணை எவ்வளவு நேசிச்சானோ அதே போல அந்த பெண்ணை அவ்வளவா என்ன செஞ்சானா, வெறுத்தான். தள்ளி வெளியே தெளித்து கதவு புட்டான். அதுவும் வேலைக்காரனை வச்சு தூக்கி வெளியே தூக்கி போடுனாயன்னு சொல்லிட்டான். அவ்வளவு மோசமான ட்ரீட்மெண்ட். அப்ப அவனுடைய மனசு எவ்வளவு வக்கரமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாரு. அதனாலதான் கிறிஸ்தவ மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உன்னுடைய மனசுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பைபிள் அடிக்கடி சொல்லுகிறது, இந்த மனதை குறித்து பல விதங்களில பேசுகிறது. குடும்ப வாழ்க்கை கூட ஒரு மனநிலை தான் முக்கியம். மனநிலை சரியில்லைன்னு சொன்னா அவனுக்கு பேர் என்னது சொல்லுங்க? பைத்தியக்காரன் அர்த்தம். அதனாலதான் இருக்கு. நீங்க பாருங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ்ல என்ன பேர் போட்டிருக்கான்? மனநல மருத்துவம். மனசு கெட்டு போயிடும். அவங்களுக்கு யாரையாவது பார்த்தா பிடிக்காது, யாராவது பார்த்தா பிடிக்கும். இதை செய்வான், ஓடுவான், சிரிப்பான், கத்துவான், அடிப்பான். அவனுடைய மனசு பட்டு 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 பட்டுன்னு என்ன செய்யுது? மாறுது. அப்படிப்பட்ட ஒரு இது வரவே கூடாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒருத்தன் கோபுரத்தை கட்ட மனதானால் முதலாவது அவனுடைய மைண்ட் அவன் செட் பண்ணணும். கோபுரத்தை கட்டுறதுக்கு அவனுக்கு மைண்ட் வேணும், என்ன வந்தாலும் சரி. அந்த அளவு நம்முடைய முதலாம் பேதுரு 1 அதிகாரம் 13 வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது? ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மனதனுடைய அறையை கட்டு. மைண்ட நீ முதல்ல மனசுக்கு ஒரு அறை இருக்கு. அறைனா ரூம் இல்ல, இடை மாதிரி, இடுப்பு மாதிரி. மனதின் அறையை நீ என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணி நீ அதுல செட் பண்ணிட்டேன்னா யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீங்க பாருங்க, சில பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க, அங்க பயங்கர டிஸ்டர்பா இருக்கும். ஆனா அது எதுலதான் கவனத்தை செலுத்தும் சொல்லுங்க? ஆனா நமக்கு அப்படி இல்ல. லேசா யாராவது பேசிட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்வோம்? அப்படியே திரும்புவோம், அப்படியே நம்ம மோதுவோம். ஏன்னா நமக்கு அந்த ஒரு மனம் என்ன இல்ல. மனதின் அறையை கட்ட வேண்டும். தாவீதுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு மனசு இருந்துச்சு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இதேதான், ஆலயத்தை கட்ட அவனுக்கு என்ன இருந்துச்சு? மைண்ட் இருந்துச்சு. ஆனா அவனால என்ன செய்ய முடியல? கட்ட முடியல. மனசு இருந்துச்சு, தேவன் அதுக்கு அனுமதி கொடுக்கல. வாசியுங்கள் 2 நாளாகமம் 6 அதிகாரம் 7, 8. என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. அடுத்த வசனம். ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். நல்ல காரியம். மனசு இருந்தது நல்லது. ஆனா அதுக்கு என்ன கிடையாது? உனக்கு தகுதி கிடையாது. ஏனென்றால் நீ இரத்த பிரியன், நீ அதிகமாக இரத்தத்தை சிந்தின ஒரு ஆள். உன்னை கொண்டு நான் என்னுடைய ஆலயத்தை மகிமைக்காக என்ன செய்ய முடியாது? கட்டி எழுப்ப முடியாது. இப்ப பாருங்க, மனசு இருந்துமே தேவன் என்ன செய்யல? அனுமதி கொடுக்கல. அப்படின்னா நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும்னு யோசிச்சு பாரு. நம்ம முதலாவது நம்முடைய மனதை செட்டரேட் பண்ணுங்க. ஒரு வேலைக்கு போனா அதுக்கு ஏத்த மாதிரி உங்க மைண்டை செட் பண்ணிக்கணும். ஒரு தொழில் போனா முழுசும் அதுலயே உங்களுடைய மனதை என்ன செய்யணும்? கான்சென்ட்ரேஷன்ல கொண்டு போகணும். ஒரு மனதுல கொண்டு போகணும், அதுலயே நிலைப்படுத்தணும். உன் சிந்தை முழுசும் அதுலதான் இருக்கணும். மேய்க்கிறவனுக்கு எது மேலதான் கவனம் இருக்கணும்? எதுலதான் கவனம் இருக்கணும்? தன்னுடைய மந்தையின் மேலதான் கவனமா இருக்கணும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, உன் மந்தையின் மேல் நீ எப்படி இரு? கவனமா இரு. உனக்கு அதுதான் தொழில். நீ அதை விட்டுட்டு நீ வேற எங்கேயும் போக கூடாது.
அதுபோல கோபுரத்தை கட்ட உனக்கு ஒரு மனது இருந்தா அந்த மனதை அதுல நீ அப்படியே ஃபுல்லாவே நீ செலுத்தணும். இன்னைக்கு பாருங்க, அநேக இடங்கள்ல ஒரு மனப்பூர்வமான தன்மைகள் இல்ல. நீங்க படிச்சு பாருங்க, 1 பேதுரு 3:8 ஒரு மனதை குறித்து சொல்லி இருக்கிறார். ஒரு மனதை குறித்து பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பேதுரு தான் இந்த மனதை குறித்து அடிக்கடி பேசுகிறார். வாசி. நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும். ஒருமனப்பட்டவர், மனசுல ஒரு மனம் இருக்கணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். அப்ப நம்ம வழிகளில் நிலையற்றவனா நம்ம போயிடக்கூடாது. அதனால முதலாவது உங்களுடைய மைண்டை நீங்க செட்டரேட் பண்ணுங்க. எல்லாருமே ஆவிக்குரிய காரியங்கள்ல உங்களுடைய மனசை நீங்க ஒருநிலைப்படுத்துங்க. மனசை குழப்ப விடாதீங்க. ஏதாவது ஒண்ணுன்னா அதுலயே உங்களுடைய மனதை செலுத்திக்கிட்டே இருங்க. ஜபத்துல கூட நீங்க போய் உட்காருவீங்க, அப்படி அதை யோசிப்பீங்க, இதை யோசிப்பீங்க, அதை படிப்பீங்க, இதை படிப்பீங்க, அதை யோசிப்பீங்க. திருப்பி கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த ஜபம் நம்ம என்ன ஜபத்துல உட்கார்ந்தோங்கிறது கொஞ்ச நேரத்துல நெஞ்சிரும், மறந்துடும். நான் என்ன சொன்னேன் அப்படிமா, நான் எதுக்கு ஜபிச்சோம் நமக்கு தெரியாது. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஆவிக்குரிய ஜீவித்துல வந்த பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கணும். ரூத்தின் புஸ்தகத்துல பார்க்கும்போது அந்த ரூத்தினுடைய மன உறுதியை பார்த்துதான் நகோமி அவளை சரி வான்னு சொன்னான். என்ன வந்தாலும் சரி, வாழ்வோ சாவோ, அவ ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ எங்க சாவறியோ நான் அங்க என்ன செய்வேன், சாவேன். அந்த மன உறுதி தான் அவளை அங்க கொண்டு வந்து இயேசுவினுடைய முன் சந்ததியாக மாற்றினது. ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அது பிறகு பேசவே இல்லை. ஏன்னா அவளுடைய சரியான முடிவு, அது எந்த மாற்றமும் அவளுக்கு கிடையாது. அதனால அவ சாகிறதுக்கு என்ன செஞ்சா, ரெடியா இருந்தா. அவ சொல்லிட்டா, இனிமே அந்த சப்ஜெக்ட் என்ன செய்ய கூடாது, ஏன்டா நீர் பேசவே வேண்டாம். அழகான ஒரு வார்த்தை. உம்மை பின்பற்றாமல் நான் திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ செத்தா நானும் சாகுற. மரணமே அல்லாமல் வேற ஒன்றும் நம்ம என்ன செய்யாது பிரிக்க. இந்த கல்யாணத்துல சொல்லுவாங்க, எத்தனை பேர் அதுல உண்மையா இருக்கலாம். கடைசி வரை அந்த பெண் அந்த உறுதியில நின்றார். உங்களுக்கு அப்படி ஒரு மன உறுதி இருக்கா? இந்த மார்க்கத்துல நீங்க கால் எடுத்து வச்சா முதலாவது உங்களுடைய மனதை கிளியர் பண்ணுங்க. ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுங்கிறது சிம்பிளான காரியம் அல்ல. வர்றதுக்கு முன்னால உட்கார்ந்து மனசை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் ஃபெய்த்தம்ல கொண்டு வந்து வைக்கிறோம். கொஞ்ச நாள் இங்க உள்ள இடி பாடு அட ஓட எல்லாத்தையும் உறிஞ்சு உடஞ்சு அதை எப்படி அவன் வெளியே வர்றாங்கிறத என்ன செய்யணும், பார்க்கணும். வெள்ளோட்டம் இங்க வச்சு பார்க்கணும், இந்த படகு பயணப்படுமா, முதலாவது அதெல்லாம் பார்க்கணுங்க. தெய்வீக சுகம். அதனாலதான் 3 years அபிஷேகம் பெற்ற பிறகு கொடுக்குறாங்க. இந்த 3 வருஷத்துக்குள்ள வியாதி வந்தால் அந்த வியாதியில அவன் என்ன செய்யறான், தெய்வீக சுகத்துல நிக்கிறானா. அபிஷேகம் பெற்ற பின்பு இவன் பாவத்துல விழுந்தானா விழலையா, அப்படி விழுந்திருந்தான்னா அந்த ஆவியானவருடைய ஆளுகையில அவன் என்ன இல்ல, கட்டுப்பாட்டுல இல்ல. அப்படிப்பட்டவன் ஊழியம் செய்ய முடியாது கடைசி வரை. இப்படி பல சட்ட திட்டங்கள் உபதேசத்தின் அடிப்படையில இருக்கு. நம்முடைய மன உறுதி எப்படி இருக்கு? அந்த பெண்ணினுடைய மன உறுதியை பார்த்துதான் அவள் ஆச்சரியப்பட்டாள். உங்களுடைய மனசு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். அதான் அதனுடைய அடையாளம். யாரு உங்களை குழப்பினாலும் குழம்பவே மாட்டீங்க. ஏசாயா 26:3 என்ன சொல்லுது? உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவனை நீ என்ன செய்வீர்? பூரண சமாதானத்தோடு. வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அதுதான் அதனுடைய அடையாளம். உன்னுடைய மைண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன வந்தாலும் நீ கலங்கவே மாட்ட. இப்போ மிலிட்டரியில இருக்கிறவங்க பாருங்க, சாவு நிச்சயம். யுத்த நேரம் வந்துல அவங்களுக்கு என்னது, சாவு நிச்சயம். பக்கத்துல உள்ளவன் செத்து விழுந்துருவான், பட்டுன்னு அடிபட்டு காக்கா மாதிரி சுருண்டுருவான். உடனே இவன் ஓடிடலாம் முடியாது. இவன் அடுத்து தன்னால எவ்வளவு முன்னேற முடியுமோ அவ்வளவு என்ன செய்யணும், முன்னேறுவான். ஏன்னா அவன் மைண்ட் அதுலயே தான் இருக்கும், தன்னுடைய நாட்டுக்காக. நீ கிறிஸ்துவின் போர் சேவகன். உன்னுடைய மனநிலையை இதுவரைக்கும் நீ எப்படி பயன்படுத்தி இருக்கிற, யூஸ் பண்ணிருக்கன்னு பாருங்க. இல்ல வியாதி, பலவீனம், மனிதர்கள் பேச்சு இதெல்லாம் கேட்ட உடனே கலங்கி அப்படி உங்களுடைய மனசு தண்ணீரை போல உடைஞ்சு போயிருச்சா அப்படின்னு பாக்கணும். உங்களுடைய மனது கரெக்டா இருந்தா உங்களுடைய பாதை போயிட்டே இருக்கும்.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். அவன் உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிற அப்படினால் அவனுக்கு என்ன உண்டு? பூரண சமாதானம் உண்டு. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அதுதான் தேவை. அடுத்ததாக இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உன்னுடைய மனசுல ஒரு போதும் என்கிற மனசு இருக்கும். அதான் மனநிலையை நம்ம சரிப்படுத்திக் கொள்ற ஒரு பக்குவம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதுதான் இதுல வந்துட்ட பிறகு நீங்க ஒரு கரெக்டான ஒரு திருப்திகரமான மார்க்கத்துல நீங்க இருக்கணும். நீங்க எதையோ கற்பனையில நினைச்சுக்கிட்டே போக கூடாது. அது காணல் நீராதான் என்ன செய்யும்? போகும். அநேகர் வாழ்க்கையில போகும்போது பலவிதமான கனவுகளோடு போறாங்க. கனவு என்ன செய்யுது? திடீர் நேரத்துல கலைஞ்சிருது. இல்ல விட்டா அவங்க எதிர்பார்த்த மாதிரி என்ன செய்யல, நடக்கிறதே இல்ல. அப்ப என்ன ஆயிடுறாங்க? ஒட்டஞ்சி நொறுங்கி போயிடுறாங்க. அப்படி வரவே கூடாது. உனக்கு ஒரு தெளிவான இது இருக்கணும். ஒரு சிலர் பாருங்க, வீடு கட்டுவாங்க, 2 லட்சம் ரூபாய்க்குள்ள கட்டணும்பாங்க. யாராவது கட்டிருக்கானு பாருங்களேன். 10 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்றாங்க. யாராவது 10 லட்சம் ரூபாய்க்குள்ள கட்டிருக்காங்களா? உலகத்துல சொல்லுவான், வீட்டை கட்டிப்பார். அதை கட்டும் போது சிம்பிளா போடுவாங்க. திருப்பி கடைக்கு போய் ஏதாவது பார்த்தோன்னே அதை பார்த்தோன்னே இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கம்மா, இதே மாதிரி காஸ்ட்லியா போடுமா. அப்படி எப்படி போய் உன்னை எங்க விட்டுரும்? ஒரு பெரிய தொகையில கொண்டு போய் நிப்பாட்டிடும். இதுதான் உலகம். அதுக்குதான் உனக்கு என்ன வேணும்? போதும் என்கிற ஒரு மைண்ட் வேணும். முதலாவது, கோபுரம் கட்ட மனது தேவை. ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்கு உங்க மனதை பக்குவப்படுத்திட்டீங்களா? போராட்டமான வாழ்க்கைக்கு உங்களுடைய மனதை பக்குவப்படுத்திட்டீங்களா? என்ற இது விசுவாச போராட்டமான பாதை. பவுல் சொல்கிற நல்ல போராட்டத்தை போராடினேன். இது ஒரு யுத்த களம். இதுல நின்று ஜெயிக்கிறதுக்கு ஒரு போர் சேவகனுடைய மைண்ட் உனக்கு கிடைச்சிருச்சா? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டாயா? நம்ம எத்தனை பேர் நம்முடைய மனசை கரெக்ட் பண்ணிருக்கோம்? மனதை கரெக்ட் பண்ணாம எந்த ஊழியமோ குடும்ப வாழ்க்கையோ தொழிலோ பிசினஸோ போனீங்கன்னா நிக்கவே நிக்காது. உங்களுக்கு மனசு அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்க பிசினஸ் இதுல அடி வாங்கிச்சப்பா, அதுதான் பிரச்சனையோ. கல்யாணம் கட்டிடுவீங்க, முதல்ல சொன்னாங்கல்ல, திருப்பி அதுக்கு பிறகு அந்த குடும்பம் என்ன செய்யாது? விளங்காது. ஏன்னா அது மைண்ட்ல வந்துடும். அதனாலதான் முதலாவது உங்களுடைய மனநிலையை சரிப்படுத்துங்க. கோபுரம் என்பது நம்முடைய ஊழியத்தை காண்பிக்கிறது, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை காண்பிக்கிறது, நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு அடியும் ஒரு உயர்ந்த கோபுரமாய் மாற வேண்டும். இதை நம்ம எந்த விதத்துல கட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கு? ஒரு சிலர் பெரிய வீடு கட்டுவாங்க, மாளிகை கட்டினவங்க எல்லாம் இருக்காங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், எவ்வளவு செலவாச்சு இந்த வீட்டுக்குன்னு? 1.5 கோடி. நாங்க ரூஃப் கண்ணாடி. ரூஃப் என்னது? ஒரு போர்ஷன் எவ்வளவு? கண்ணாடி. கண்ணாடி தான் இந்த கண்ணாடி இல்ல, அது எவ்வளவு திக்னஸ். வீட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க எப்படி படிப்படியா இறங்கி போன மாதிரி இருக்கும். அருவி மாதிரி வீட்டுக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல காலுக்குள்ள கூட எது போயிட்டு இருக்கோம்? தண்ணி போயிட்டு இருக்கும். ஒரு ஃபால்ஸுக்குள்ள உட்கார்ந்த மாதிரி இருக்கும். இப்படியும் கட்டுறாங்க வீட. ஆனா அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும், நாங்க போட்ட பட்ஜெட் இவ்வளவு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித குறித்த என்ன தரிசனம் இருக்கு? அது ஒரு கோபுரம். நீ அதை கட்ட மனதானால், அடுத்து அவன் கட்ட மனதானால் முதல்ல என்ன செஞ்சானா? அஸ்திவாரம் போட்டான். அப்படித்தானே சொல்லுது. பாத்தீங்க மறுபடி, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு. அஸ்திவாரம் போட்டாச்சு. இப்போ இந்த மார்க்கத்தில் நம்ம உள்ள வந்துட்டோம். நம்முடைய அஸ்திவாரம் யாரு? நம்முடைய அஸ்திவாரம் இது 1 கொரிந்தியர் 3 படி போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாசிங்க. 3 அதிகாரம் 10 வசனமா 11. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல். அதான் அஸ்திவாரம், ஒரே அஸ்திவாரம் தான், இயேசு கிறிஸ்து தான் அஸ்திவாரம். அஸ்திவாரம் போட்டாச்சு. இன்னொரு அஸ்திவாரங்கிறது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். எபேசியர் 2 அதிகாரம் 20 வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல். ஒன்று, விசுவாசத்துக்குள்ள வரும் பொழுது, ரட்சிக்கப்படும் போது நம்முடைய அஸ்திவாரம் யார் மேல வைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து. அது மூளைக்கல். அடுத்து சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நம்முடைய நன்மை தீமை, நம்முடைய ஜப வேண்டுகள்கள், நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய எல்லாமே அடுத்த அஸ்திவாரம் இது அப்போஸ்தலர் என்கிற அந்த அஸ்திவாரத்துல தான் நம்ம ஸ்டாண்ட் பண்றோம். அப்போ சபைக்குள்ளேயும் வந்தாச்சு, ரட்சிக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாச்சு, கிறிஸ்துவின் அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்றுக்கொண்டானதை ஆயிடுச்சு.
அதுக்கு பிறகு உட்கார்ந்துட்டு அவன் வந்து என்ன செய்யக்கூடாது, திராணி இல்லாமல் போக கூடாது. நம்முடைய அஸ்திபாரம் எப்படி போட்டிருக்கிறோம் சொல்லுங்க? நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கு? நம்ம எப்படி கட்டுறோம் முதல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர் பாபேல் கோபுரத்தை கட்டிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. பைபிள் சொல்லிருக்கு ஒரு சிலர் கல்லறை கட்டிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் கோயில் கட்டினாங்கன்னு பைபிள் சொல்லு, ஒரு சிலர் அரண்மனை கட்டினாங்கன்னு பைபிள் சொல்லு. நம்ம இப்ப எதை கட்டிட்டு இருக்கிறோம்? கல்லறை கட்டுறதுக்கு நம்ம இந்த சபைக்கு வந்தோம்? இல்ல கோயில் கட்டுறதுக்கு சபைக்கு வந்தோமா? இல்ல பாபேல கட்டிக்கிறதுக்கு வந்தோமா? இல்ல அரண்மனை கட்டுறதுக்கு வந்தோமா? நம்முடைய ஜீவியத்தை கட்டும்படியாக என்ன செய்தோம்? வந்தோம். இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நீ எதை வைத்து கட்டுகிறாய்? அதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருத்தன் புல்லு வச்சு கட்டுறான், ஒருத்தன் கல்ல வச்சு கட்டுறான். 11:12 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினான். எப்படி இருக்கும்? நம்ம எப்படி கட்டுறோம் இந்த விசுவாச பாதைய? பொண்ணை வச்சு கட்டுறோமா? வெள்ளியை வைத்து கட்டுறோமா? விலையேறப்பெற்ற கல்லை வச்சு கட்டுறோமா? மரத்தை வச்சு கட்டுறோமா? புல்ல வச்சு கட்டுறோமா? வைக்கோலை வச்சு கட்டுறோமா? நீ எதனாலும் கட்டலாம், அது உனக்கு உரிமை இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. லேபுக்கு போகணும், இது பரிசோதனைக்கு போகணும். அடுத்த வசனம், அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். எப்படி இருக்கும் பாருங்க. நீ எதனால வச்சு கட்டிக்கோ, ஆனா கட்டி முடிச்ச பிறகு எது எது வந்து உனக்கு லேபு பரிசோதனை? எது? அக்னி தான். அக்னியை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் போயிடும். நிலைத்திருந்தால் அடுத்த வசனம் சொல்லுது உனக்கு கூலி கிடைக்கும், இல்லன்னா ஒண்ணுமே கிடையாது. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கு? தயவு செய்து நீங்க வந்து சரியான போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு, அந்த அப்போஸ்தல உபதேசம், இதுல நீங்க உங்களை கட்டி நிப்பாட்டுங்க. இத விட்டுட்டு ஒரு பாஸ்டர் மேல தனியாவோ, ஒரு அக்கா மேல தனியாவோ, ஒரு போதகர் மேலேயோ, இல்லாவிட்ட ஒரு விசுவாசி மேலேயோ உங்களுடைய அஸ்திபாரத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, போடவே கூடாது. யார் மேலையும் நீங்க வேற ஒரு அஸ்திபாரத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, போற்ற கூடாது. ரோமர் 15:21 பவுல் சொல்லுகிறார், மற்ற ஒருவனுடைய அஸ்திபாரத்தில் நான் கட்ட மாட்டேன். நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு, நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல கட்ட மாட்டேன். எந்த அஸ்திபாரத்தெல்லாம் கட்டுவேன்? ஒரே அஸ்திபாரம் இயேசு, அதுக்கு அடுத்த அப்போஸ்தல உபதேசம். இந்த ரெண்டுல தான் நான் என்னைய கட்டுவேனே தவிர வேற இன்னொரு மனுஷனுடைய அஸ்திபாரத்தின் மேல என்ன செய்ய மாட்டேன், நான் என்னைய கட்ட மாட்டேன். ஒரு பாஸ்டர் மேல போய் நீங்க உங்களுடைய அஸ்திபாரத்தை போட்டீங்கன்னா, பாஸ்டர் ஆடிப்பிட்டாருன்னா நீ என்ன செஞ்சிருவ? சரிதானே? நான் சொல்றது கரெக்டா? ஒரு அக்கா மேல போட்டு வச்சிட்டீங்க உங்க அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்கா, அக்கா திடீர்னு போயிடுச்சு, டிரான்ஸ்பர் ஆகலாம், செத்தும் போயிடலாம், ஊழியத்தை விட்டும் போயிடலாம், என்னதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன கதை? நீங்க அதுக்கு மேலதான் உட்கார்ந்துருக்கீங்க. அதே போன பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, ஒரு சிலர் கண்மலையில அஸ்திபாரம் போட்டாங்க, ஒரு சிலர் மணல்ல போட்டாங்க, ஒரு சிலர் புழுதியில போய் போட்டாங்க. நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கு? வாசிங்க இந்த வசனங்கள். மத்தேயு 7:24, 7:24, லூக்கா 6:48, 49, 2 இருக்கு. வாசிங்க. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாத்தீங்களா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் இது. கண்மலையில ஒருத்தன் போட்டான், அடுத்து என்னது, மணல்ல போட்டான். யோபு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புழுதியின் மேல் அஸ்திபாரமா? புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம். புழுதியில் அஸ்திபாரம் போட்டா எப்படி இருக்குங்க? சில இடத்துல இப்ப மெட்ராஸ்ல எல்லாம் சில வீடுகள் விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது பழைய குப்பை குழி, பழைய குப்பமேடு. ஆனா குப்பை போட்டு 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 மக்கி 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 அது உயரமா இருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க, நல்லா கொஞ்சம் மணல் போட்டு அழகா செட் பண்ணி வித்துட்டு போயிடறான். இவன் போய் அதுல நிஞ்சிடறான், அழகா பாடுறான்.
இவன் டன்னு கணக்குல மாடி 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 வெயிட் ஏத்த ஏத்த இது என்ன செய்யுது? உட்காரு. நீ புழுதியில போட்டினா என்னைக்காவது ஒரு நாள் அது உட்கார்ந்து. நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கு? பைபிள்ல சொல்லி இருக்கிறது, யோசுவா சொல்றான், எரிகோவுக்கு அஸ்திபாரம் போடாத. எரிகோவை உடைச்சிட்டு யோசுவா சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்ன? எரிகோவுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? அஸ்திபாரம் போடாத. 2 வார்த்தை சொல்லிட்டான். எரிகோவுக்கு அஸ்திபாரம் போட்டா போடுறவனுடைய மூத்த பிள்ளை சாகும். அதையும் தாண்டி திமிர் எடுத்து அவன் அதுக்கு நிலைக்கால் வாசக்கால் வச்சுட்டான்னா இளைய பிள்ளை என்ன செய்யும்? சாகும். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இது எதை காண்பிக்கிறது? நமக்குள்ள ஒரு உடைந்து போகும் ஜீவியத்தை கட்டக்கூடாது. நொறுங்கி போகிற ஒரு வாழ்க்கையை நம்ம கட்டக்கூடாது. எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம கட்டக்கூடாது. நம்முடைய சுவாபத்தை சாபத்தினாலேயே கட்டி போயினா ஒரு நாள் உடையும், ஒண்ணு இல்லாம போயிடும். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஊழியம் எப்படி கட்டிட்டு இருக்கிறோம். பைபிள் ஒரு இடத்துல இருக்க ஒரு வசனம் டக்குன்னு ஞாபகம் இல்ல. சீயோனை இரத்தப்படிகளால் ஒரு கூட்டத்தார் கட்டுகிறார்கள். சீயோனையே கட்டுறது எப்படி? கர்த்தர் சீயோனை எப்படி கட்டுறாரு? கர்த்தர் சீயோனை கட்டி எப்படி வெளிப்படுவாரு? மகிமையில வெளிப்படுவார். ஆனா ஒரு கூட்டம் எப்படி கட்டுது சீயோனை? டக்குன்னு சீயோனை இரத்தப்படிகளால் கட்டுகிறார். சீயோனை இரத்தப்படிகளால் கட்டினா என்ன ஆகும்? மகிமை வெளிப்படுமா? வெளிப்படாது. அதனால ஆவிக்குரிய ஜீவித்துல வந்துட்ட பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும். சீயோனை இரத்தப்படிகளால் கட்டும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அநேகர் இன்னைக்கு சீயோனை இரத்தப்படியில தான் கட்டுறாங்க. ஊழியம் செய்யறது பெருசு இல்ல பிரியமானவர்களே, நாம் கட்டி எழுப்புகிற நம்முடைய தன்மை. சரி, அந்த வசனம் தெரியலன்னு விட்டுருங்க. ஒரு ஆவிக்குரிய ஜீவித்துக்கு வந்துட்ட பிறகு நாம் கட்டுகிற தன்மையை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இப்ப இவர் அஸ்திபாரமும் போட்டாரு, ஆலயத்தை கட்ட மனது வச்சாச்சு, உடனே நெஞ்சாச்சு வேகமா. நீங்க பாருங்க, சில ஊர்கள்ல, ரோடுகள்ல, கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல பாருங்க, சில பேஸ் போட்டு அப்படி நிக்கும். பாத்திருக்கீங்களா? நீங்க கூட அப்படி போட்டு நிப்பாட்டி வச்சிருப்பீங்க. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த வீடு என்ன செய்யாது? எழும்பவே எழும்பாது. ஏன்னா அவங்க நினைச்சிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் கிடைச்ச உடனே என்ன செய்யலாம், அந்த பிசினஸ் முடிஞ்ச உடனே அப்படியே தூக்கிடலாம், அடுத்த பிசினஸ் வந்தா காங்கிரீட் போடலாமா. இது எதுவே நிக்கும். பாத்திருக்கீங்களா? அப்படி எவ்வளவு இருக்கு இந்த ஊர்லயே பாருங்க, எத்தனையோ இடத்துல இருக்கு. ஏனென்றால் அவங்களுக்கு மைண்ட் இருந்துச்சு, அஸ்திபாரமும் போட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் என்ன பிரச்சனை வருது? அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாம தடுமாறுறான். ஆனால் நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவர். நீதிமொழிகளை வாசிச்சு பாருங்க, 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமான் அவனுடைய அஸ்திபாரம் அசையாது. நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அவனுக்கு பெர்மனன்ட், அவன் நித்திய வரைக்கும் அஸ்திபாரம் தான். அவனை யாரும் அசைக்க முடியாது. வியாதி அசைக்காது, புயல் அசைக்காது, நிந்தை, கேவலம், அவமானம், வறுமை, தருத்தரம், பிசாசு, செய்வன எது வந்தாலும் சரி, அவனுடைய அஸ்திபாரம் என்னது? நித்தியமானது. அது ஸ்ட்ராங்கானது. அதை ஒருத்தர் அசைக்க முடியாது. அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். நீதிமானுடைய பாதை எப்படிப்பட்டது? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அவன் போயிட்டே இருப்பான். அவனுக்கு போக 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 வெளிச்சம் உண்டாயிட்டே இருக்கும். ஏனென்றால் அவனுக்கு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவன் நீதிமான், அவன் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். இந்த பாதைக்கு உபதேசம் ஒரு அஸ்திபாரம். அதை நீங்க விளங்கி கொண்டு, உபதேசம் தான் என்னது? நான் ஏற்கனவே சொன்னேன், எபிரேயர் 6:2 அது இன்னொரு விதத்துல சொல்லி இருக்கிறது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். வாசிங்க எபிரேயர் 6:2. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரம். உபதேசம் தான் நம்முடைய அஸ்திபாரம். இயேசு நம்மளை ரட்சித்தார், நம்ம அவருடைய அஸ்திபாரம் நினைக்கிறோம். இந்த அஸ்திபாரத்துல கூட்டி கட்டி எழுப்பப்பட அப்போஸ்தல உபதேசம் நமக்கு தேவை. இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய டைம் இதுதான். சரி, இப்போ ஒரு மனுஷன் கோபுரம் கட்ட மனசாயிட்டான். அவனுக்கு என்ன வந்துருச்சு? இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. போய் அஸ்திவாரம் போட்டாச்சு. அஸ்திவாரம் போட்ட பிறகுதான் அவனுக்கு என்ன இல்ல, முடிக்க திராணி இல்ல. இப்பதான் அவன் சிந்திக்கிறான். அப்படி சிந்திக்காதன்னு இயேசு சொல்றாரு. நீ அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், இந்த மார்க்கத்துல வந்துட்டு ஞானசானம் எடுத்துட்டு பரிசுத்தாவி பெற்றுட்டு இந்த உபதேசத்தின்படி ஜீவிக்காமல் நீ வெளியே போனால்,
இல்லாவிட்டால் சபைக்குள்ளேயே இருந்து ஜீவிக்க முடியாமல் தடுமாறி சபைக்குள்ளேயே நீ வெளியே போகாத ஒரு பின்மாற்றக்காரனாக இருந்தால் உன்னை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீ பெந்தகோஸ்துக்கு போய் திருந்தலையா, இன்னும் உனக்கு மாற்றம் வரலையான்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? இது இப்படித்தான் உங்களுக்கு சொல்லி தராங்களா அப்படிமா? யாரு? எங்களையும் சேர்த்து கூப்பிடுவாங்க. ஏசு சுவாமி இப்படித்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரான்னு அவரையும் சேர்த்து கூப்பிடுவான். அடுத்த அஸ்திபாரத்தையும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய நிலவரம் என்ன? உனக்கு கோபுரம் கட்ட மனது இருந்துச்சு, பரலோகம் போகணுங்கிற மனசு, ஊழியம் செய்யணுங்கிற மனது, கர்த்தருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு மைண்ட் உனக்கு இருக்கு, நல்லது. அதுக்கு நீ அஸ்திவாரம் போட்டாச்சு, அதுவும் நல்லது. ஆனா அதுக்கு பிறகுதான் இந்த வீட்டை நீ கட்டி எழுப்பணும். அஸ்திவாரம் போட்ட பின்பு உனக்கு முடிக்க திராணி இல்லாமல் போகக்கூடாது. ஆரம்பத்திலே அதுக்குதான் ஞானசானத்திலே கேட்பாங்க, எப்ப பாவத்தை உன்னால விட முடியுமா, ஒழுங்கா கோயிலுக்கு வர முடியுமா, கடைசி வரைக்கும் நிக்க முடியுமா? நிக்க முடியாதா? கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யறான்? உனக்கு ஞானசானம் கொடுக்குறான். உனக்கு சரியான ஸ்ட்ராங்கான ஒரு தன்மை வந்த பிறகு கொடுக்கலாம். நம்ம அப்படி செய்யறது இல்லையா? வந்த உடனே கொடுத்து விடுறோம். அதனால தானே ஒருத்தன் நிக்க மாட்டேங்கிறான். நீங்க வேற ஒண்ணு வேண்டாம், இதே நாசரியத்துல ஞானசானம் எடுத்து அவ்வளவு பேர் இப்ப சபைக்கு வந்த இந்த இடம் காணுமா? காணவே கிடையாது. அப்படியே அவங்க இவங்கன்னு ஒதுங்கிடுறான். அதான் தவறு. ஏன்னா அவங்க அஸ்திவாரம் போட்டாங்க, அவங்களுக்கு முடிக்க திராணி இல்ல. கடைசி வரைக்கும் நிக்க முடியுமா? ஊழியத்துக்கு வந்துட்டு பிறகு கூட ஒரு சில உட்காந்து அழுவாங்க, நான் எங்க போய் சேர போறனோ தெரியலையே. அங்கதான் அவங்க தவறான ஒரு கணிப்புல நெஞ்சிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. இதே சென்டர்ல வந்து ஊழியம் செஞ்சு ஊழியத்தை விட்டு போன ஒரு சகோதரன் எனக்கு தெரியும். நான் ஊழியத்துல இருக்கும்போது அவன் அந்த சபையில விசுவாசியா இருந்து ஒரு குரூப்பா பசங்க வந்தாங்க. 12 பேரை 10 பேரை வந்தாங்க, ஒரு டீம் மொத்தமா வந்து இறங்கினாங்க. அப்போ வந்து அந்த சபையில ஒரு 30-40 பேர் இருந்தாங்க. ஒரு டீமா வந்து இறங்கிட்டாங்க. அந்த டீம்ல இருந்து இந்த நாசரத்திலேயே செத்து போன ஒரு பையன் ஊழியக்காரர் இருக்கான். அதே டீம்ல நாசரத்திலிருந்து வெளியே போன ஒரு ஊழியக்காரனும் இருக்கான். நான் உனக்கு ஒருத்தனை பேட்டி எடுத்தேன், என்ன கழுதைக்கு நீ வந்த அப்படி ஊழியத்துக்கு வராம இருந்திருக்கலாம்ல. அது எல்லாரும் போறாங்க இல்லையா, டீம் இல்ல, அதனால எல்லாரும் போனா போனா. அப்ப நீ ஏன் உனக்கு முடியலன்னு சொன்ன, நீ வந்திருக்க கூடாதுல்ல. அது நான் சாட்சி சொல்லிட்டு நான் போனேன்னா அந்த கும்பலா எங்களை வேன்ல கொண்டு போனாங்க. போகும்போதே எனக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துடுச்சு. போகும்போதே பயம் வந்துருச்சான் இவனுக்கு. எப்படி இருக்கும்? அதனால அங்க ட்ரைனிங்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டான், இங்க வந்து ஒருத்தன் போனான். தெரியுமே உங்களுக்கு, உங்க பயோடேட்டா டக்குன்னு கம்ப்யூட்டர் டேட்டா ஒர்க் ஆகுமே, ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகுமே. இருந்தவரை சொல்லுகிறேன், இருந்தவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செல்வின். சரிதானா? நான் இருக்கும்போது பட்டாபுரம்ல தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஜாயின் பண்ணேன். நான் இருக்கும்போது அவங்க எனக்கு நான் சின்ன பிரதரா இருக்கிற பைத்தம்ல அவன் வந்து யாரு, விசுவாசி பையன். அப்பதான் படிச்சு முடிச்சுட்டு தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்ல இதுல ஜாயின் பண்றான். திருப்பி அந்த குரூப்பா வந்தாங்க, ஒரு 12 பேர், நல்ல பசங்க, அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஆனா அதுல ஒரு சிலருடைய மனநிலை தெளிவில்லை, அதான் முக்கியம். கட்ட மனது இருந்தது, அஸ்திவாரம் போட்டுட்டான். ஆனா என்ன இல்ல, கையில இருந்ததை வச்சு எதை போட்டாச்சு? அஸ்திவாரம் போட்டாச்சு. அதுக்கு பிறகு கட்டுறதுக்கு என்ன கிடையாது? திராணி இல்ல. அதனாலதான் டெய்லி நீ கிருபையை வாங்கணும். அதுதான் உன்னுடைய திராணி. நீ தேவன்றது வந்து கிருபையை வாங்கி 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 கிருபையில தான் நம்ம நிக்கிறோம். கிருபையிலேயே கட்டி எழுப்பிட்டு போகணும். உனக்கு திராணி இருக்கா இல்லையா? பலவிதமான திராணிகளை பற்றி பைபிள் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 29:14 கொடுக்கும் திராணி. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். முதலாவது ஒரு திராணி. திராணிங்கிறது ஒரு சக்தி, இல்லாட்ட எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு கொடுக்கும் தன்மை தேவை. இங்க சொல்லி இருக்கிறது, கட்டு முடிக்க உனக்கு என்ன வேணும்? ஒரு சக்தி தேவை. முடிக்க உனக்கு திராணி இல்லைன்னா எல்லாரும் உன்னைய பரியாசம் பண்ணுவாங்க. ஏன்டா போனேன்னு கேட்பாங்க, ஏன் அதுக்குள்ள போனம்பாங்க, ஏன் நீ ஞானசானம் எடுத்தம்பாங்க, ஏன் அபிஷேகம் பற்றி இப்படி ஆயிட்டம்பாங்க, ஐயோ நீ கொஞ்சம் ஜெபிச்சிருக்கலாமே, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே, அவசரப்பட்டியே. இதெல்லாம் அதுக்கு பேர்லாம் என்னது? திராணி இல்லாமல் போய்விட்டாய். உனக்கு கொடுக்கும் திராணி இருக்கா? நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்ய திராணி.
நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது. நன்மை செய்ய திராணி தேவை. உனக்கு திராணி இருக்கா? இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு இதுல முதல் கான்செப்டே கொடுக்கிறது தான். ஒரு ஊழியக்காரன் இந்த சபைக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா, சபையில ஊழியக்காரனா மாறினான்னா அவனுக்கு முதல்ல கொடுக்கும் திராணி என்னது? ஜீவனை கொடுக்கணும், உயிரை கொடுக்கணும். வெளிநாட்டுல நம்முடைய ஊழியத்துல ஒரு சகோதரன் இருந்தார். ஒரு கன்வென்ஷன் நடந்தது. அது அங்கெல்லாம் நம்மள மாதிரி இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர்றது போறதில்ல. அவங்க எல்லாரும் வர்றவங்களுக்கும் என்ன உண்டு, எத்தனை பேர் வர்றாங்கன்னு லிஸ்ட் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு அங்கங்க ரூம் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சகோதரன் வந்திருந்தாரு. அவரு ஏற்கனவே ஊழியக்காரரா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கட்டில் கொடுத்திருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஆட்கள் இணைஞ்சிட்டாங்க. அதிகமா விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க கன்வென்ஷன். இவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஊழியத்துக்கு வந்தவர். அதனால இவருக்கு ஒரு ரூமும் ஒரு கட்டிலும் கொடுத்திருந்தாங்க. என்ன நடந்துச்சு, ஆளுங்க அதிகமா கெஸ்ட் வந்ததுனால அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் தியாகம் பண்றாங்க, விட்டு கொடுக்குறாங்க. அப்போ கடைசியா இவர்கிட்ட இவர் புதுசா ஊழியத்துக்கு வந்தாருன உடனே இவர் தானே ஜூனியர். அதனால இவர்கிட்ட சொன்னாங்க, உங்க கட்டில கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஆள் என்ன செய்யலாம், அதுல நம்ம தங்க வைக்கலாம் அப்படின்னாங்க. அது அவருக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நமக்கு கட்டில கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மள என்ன செய்யறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. நம்ம இந்த நாட்டுக்காரன்னு சொல்லிட்டு நம்மள எப்படி பண்றாங்களோ அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவரு அது எதையோ ஒண்ணு சிந்திச்சிட்டாரு. அதனால கடைசி வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு, நோ சான்ஸ். அது உடனே பெரிய பாஸ்டர் நியூஸ் போச்சு. இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, கட்டில் இல்ல, யாராவது ஒரு ஆள் கொடுத்துடலாமே அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னோம், அவர் கொடுக்கல. கட்டில் கொடுக்க மாட்டேன்ட்டாரா? உடனே அவர் பாஸ்டர் வந்தாரு, சீஃப் நேரம் வந்தாரு. நீ எப்படி இப்படி பண்ண? இல்ல இவங்க எல்லாரும் யார்ட்டையுமே கேட்கல, என்கிட்ட மட்டும் கேட்டாங்க. அப்படியா? உன்னால கட்டில் கொடுக்க முடியல? கொடுக்க முடியல, சாரி. பெட்டி தூக்கிட்டு வெளியே போட்டாரு. பட்டு வெளியே போ. உனக்கு உயிரை கொடுக்கறதுக்கு வந்த ஊழியத்துல ஒரு கட்டில உன்னால கொடுக்க முடியல, கட் அவுட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கும்? உண்மையா நடந்துச்சு, சொன்னது பாஸ்டர் தான். அவர் அப்படி ஆடி போயிட்டான். சாரி, எனக்கு கட்டிலே வேண்டாம்னு சொல்லி தான் கொடுத்துப்பாரு. ஒன்ஸ் தான் உனக்கு, பை சான்ஸ் வெளியே போச்சு. உனக்கு கட்டில் கொடுக்கறதுக்கு உனக்கு சக்தி இல்லைன்னா நீ எப்படி ஜீவனை கொடுப்ப இந்த ஊழியத்துல? இதே மாதிரி நம்முடைய ஊழியத்துல இப்போ ஒருத்தங்க பெரிய ஊழியக்கார சகோதரியா இருக்காங்க. அவங்க சாட்சி நீங்க கேட்டிருக்கலாம். அவங்க ஊழியத்துக்கு வரும்போது கேட்டிருக்காங்க, நீ எதற்காக ஊழியத்துக்கு வருகிறாய்? இயேசுவுக்காக வாழும் முடியாது. அப்படிப்பட்ட ஊழியம் இல்ல, போயிட்டு வந்து அனுப்பிட்டாங்க. இன்டர்வியூல வெளியே வந்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சான். நான் இயேசுக்காக வாழணுங்கிற இவங்க எந்த விஷயம் மாட்டாங்க, என்னை ஊழியத்துக்கு எடுக்க மாட்டாங்க. அப்போ யார்ட்டையோ பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்களா, இயேசுக்காக வாழ்றதுக்கு நான் வெளியே உட்காந்து வாழலாம், சாகிறதுக்கு தான் நாங்க ஊழியத்துக்கு போகணும். ஐயோ, நான் கான்செப்ட் பொறியாம தப்பா சொல்லிட்டு அடுத்த வருஷம் திருப்பி வந்துச்சு. அப்ப கேட்டாங்க, இது இல்ல இயேசுக்காக சாகணும்னு ஆசைப்படுறேன் வான்னு சொன்ன. இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? சாட்சி கேட்டிருக்கீங்களா? இந்த சாட்சியெல்லாம் கேட்க மாட்டீங்க. நம்முடைய மார்க்கம் ஜீவனை கொடுக்கிறது. உனக்கு திராணி இருக்கணும். ஜீவனை கொடுக்கறதுக்கு என்ன இருக்கணும்? திராணி இருக்கணும். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கணும். இந்த மார்க்கத்துல நீ வந்திருக்கிற, இந்த சீயோனை கட்டி முடிக்க உனக்கு திராணி இருக்கா? இந்த எருசலேமை கட்டி முடிக்க உனக்கு என்ன இருக்கா? திராணி இருக்கா? யோசிச்சு பாரு. உன்னால சகிக்க முடியுமா? அந்த ஊழியத்துக்கு வரும்போது எப்படியா உன்னை பத்தி தப்பா சொல்லுவாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, இயேசுக்கா வந்துடும். இங்க சொன்ன உடனே ஓன்னு உட்கார்ந்து ஆடுவாங்க. பாஸ்டர் ஜோயல் சொல்லுவாரு, ஒரு அம்மா எழும்பி எப்ப வாரம் வாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த புழுதி, இந்த அடிமை, இந்த அற்பம், இது குப்பை, எப்படி சாட்சி. இது வாரம் வாரம் சொல்றதை கேட்டுட்டு சண்டே ஸ்கூல் பசங்க இது உஷாராயிட்டாங்க. இது எங்கிட்டு போனாலும், ஏய் குப்பை போது பாருமா, இந்த பாரு தூசி போதுமா. அது அந்த அம்மாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி பாஸ்டர் ஜோயல்கிட்ட சொன்னான், எங்க பார்த்தாலும் இந்த பசங்க சண்டே ஸ்கூல் பசங்க என்ன செய்யறான், பரியாசம். என்னம்மா சொன்னா, ஒருத்தன் தூசிங்கிறான், ஒருத்தன் குப்பங்கிறான், ஒருத்தன் அடிமைங்கிறான், இது என்ன இப்படி பிள்ளைகளை வளர்த்து வச்சிருப்பீங்க? அவரு சொன்னாரு, அவன் ஒன்னும் புதுசா சொன்னான்னா சண்டே ஸ்கூல்ல அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற, நீ சொன்னதுதான் என்ன செஞ்சான். நீ சாட்சியில என்ன சொன்ன, அது லைஃப்ல வரணும்ல. சாட்சியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு குப்பை தூசி, முடிஞ்ச உடனே குப்பை தூசினா சதி தம்பி சோத்திரம் சோத்திரன்ட்டு போவியா? அது அந்த பக்கம் உனக்கு என்ன செய்யல, வரல. கரெக்டா நான் சொல்றது? அவர் சொன்னா, நீங்க சாட்சியில சும்மா உட்காந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு ஒழுங்கா சாட்சி சொல்லணும். அப்படியே தர மட்டும் தாழ்த்துறானே, இப்ப அவன் சேர்ந்து தாழ்த்துறான். உனக்கு அதை என்ன செய்ய முடியல மைண்ட்ல. அப்ப நீ வாயில தான் இருக்கு, உன்னுடைய பேச்சுல தான் இருக்க தவிர பலத்துல என்ன இல்ல, உனக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இல்ல, உன்னை குப்பையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லையே. உனக்கு திராணி இருக்கா? அஸ்திபாரம் போட்டீங்க, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே அஸ்திபாரம் போட்டாச்சு.
இப்ப மேல போயிருச்சா போகலையாங்கிறதா என்னது? பரலோகத்துக்கு போயிட்டு வந்த ஆள்கிட்ட கேட்டாங்க, அங்க எப்படிப்பா இருக்குன்னு. ஒரு பெரிய ஏரியால வீடு கட்டி முடிச்சுட்டாங்க. அடுத்த குரூப் அடுத்ததுல என்ன போடல, ரூஃபே இல்ல, அப்படி கட்டி நிக்குது. ஒரு சிலது குட்டிச்சோரா நிக்குது, அஸ்திபாரத்திலேயே நிக்குது. இது இனிமே கட்டி முடிச்சு எங்க போனோம்? ஒரு பெரிய பணக்கார அம்மா போச்சான் பரலோகத்துக்கு. ஒரு மகிமையான வீடை காட்டினார் கர்த்தர். உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இது யாருக்கு? நமக்கு தான் கட்டுறாரு போட்டிருக்கு. ஆண்டவர் இது எனக்காக, உன் வீட்டுல வேலை செய்யற பொண்ணுக்குன்னு சொன்ன. அப்ப ஏன் வீடு அதோ இருக்கு பாரு, அறகுறையா. அதுதான் இந்த லெவலுக்கு வரணும்னா நீ இன்னும் உன்னைய சரிப்படுத்தணும்னா. நம்ம நினைச்சுக்கிறோம் என்னெல்லாமோ நமக்கு கட்டி வச்சிருக்காரு. நமக்கு பிரான்ஸ்ல போனா தெரிஞ்சு போயிரும். பாஸ்டர் முத்தையா சொன்னாராம், பரலோகத்துல என்னுடைய நம்பர் இந்த நம்பர், சியோன்ல என்னுடைய இலக்கம் இந்த இலக்கம், இந்த இலக்கம் தான் என்னுடைய நம்பர். 1,44,000 என் நம்பர் என்னது? இதுதான் என் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த நம்பர்ல நான் போறேன். என்ன அளவு ஒரு போல்ட்னஸ் இருக்கு பாருங்க, தன்னுடைய ராஜ்யத்தை பத்தி, தன்னுடைய எண்ணிக்கையை பத்தி. இன்னான்னு தொகையிடுறதுல என் தொகை, என்னுடைய கவுண்டிங் நம்பர் இது, சியோனின் நம்பர். சொல்ல முடியுமா? அவங்க எல்லாம் கட்டி முடிச்சு நெஞ்சிட்டாங்க, திராணியோடு கட்டி முடிச்சுட்டாங்க. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னு யோசிங்க. உனக்கு கொடுக்கும் திராணி இருக்கா, இல்ல நன்மை செய்ய திராணி இருக்கா? அடுத்து 2 கொரிந்தியர் 1:4 ஆறுதல் செய்ய திராணி இருக்கா? கட்டி முடிக்க திராணின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? கல்லு மண்ணு வச்சு கட்டுறதுக்கா? உனக்கு முதல்ல கொடுக்கும் திராணி வேணும், 2வது நன்மை செய்ய திராணி வேணும், 3வது பாதிக்கப்பட்ட ஜனங்கள், வேதனைப்படுகிற ஜனங்களுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஆறுதல் செய்ய திராணி வேணும். வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினால் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. ஆறுதல் செய்ய திராணி, அதான் முக்கியம். நான் 5 விதமான திராணியை உங்க முன்னால வைக்கிறேன். கட்டி முடிக்க உனக்கு திராணி இருக்கான்னு பாரு. இந்த திராணி இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. 1 கொடுக்கும் திராணி, 2வது நன்மை செய்யும் திராணி, 3வது ஆறுதல் செய்யும் திராணி. ஒருத்தன் பாதிக்கப்பட்டு துக்கத்துல இருக்கான்னா நீ போய் அவனோட அழுது, அவனோட பேசி, அவனுக்கு ஆறுதல் சொல்லணும். உங்களுக்கு அந்த திராணி இருக்கா? அடுத்ததாக எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க உனக்கு திராணி தான். இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு எதிர்ப்பு உண்டு. எதிர்ப்பு இல்லைன்னே கிடையாது, போராட்டம் உண்டு. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, வியாதி உண்டு, பிசாசின் போராட்டம் உண்டு, இல்லைன்னா கிடையவே கிடையாது, நிச்சயமா உண்டு. ஆனா உனக்கு அதற்கு திராணி இருக்கணும். எபேசியர் 6:13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க உனக்கு திராணி தேவை. அழகா கட்டி முடிச்சு கோபுரத்தை கட்டி முடிக்கிறதுக்கு உனக்கு திராணி தேவை. விசுவாசத்தை காத்துக்கொள்ள உனக்கு திராணி வேணும், ஜெபிக்க திராணி வேணும், முழங்கால் போட திராணி வேணும், விழித்திருந்து ஜெபிக்க உனக்கு வேணும், அதிகாலையில ஜெபிக்க கிருபை வேணும், ஏசுவாங்க பேசுவாங்க, அவங்கள நேசிக்கணும், அவங்கள்ட்ட தாழ்ந்து போகணும், அன்பா இருக்கணும், சகிக்கணும், சுமக்கணும், எல்லாத்துக்கும் உனக்கு திராணி தேவை. ஒரு தகப்பன்னா என்ன, ஒரு தாயின்னா என்ன, ஒரு விசுவாசின்னா என்ன, ஒரு ஊழியக்காரன்னா என்ன, சும்மா வந்துட்டு போறதல்ல. பிரியமானவளே, நீ ஒரு கோபுரத்தை கட்ட மனதானவன். இந்த மார்க்கத்துல வரும்பொழுது நீ ஒரு அஸ்திபாரத்தை போட்டிருக்கிற. இந்த அஸ்திபாரத்துக்கு மேல கட்டுறதுக்கு உனக்கு திராணி தேவை. பிசாசு வரும், அதை எடுத்து நிக்கணும். எல்லாத்தையும் செய்து முடிக்க உனக்கு திராணி வேணும். நன்மை செய்ய உனக்கு திராணி தேவை. துக்கப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல உனக்கு திராணி தேவை. கொடுக்கறதுக்கு உனக்கு திராணி தேவை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே தாரும் கேட்காதீங்க, எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யுங்க, தாங்க. யாராவது வந்து கேட்கும் போது இல்லைன்னு சொல்ற மாதிரி என்னைய எம்டி பாக்கெட்டா நெஞ்சிடாதீங்க, ஆக்கிறாதீங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யுங்க, ஆசீர்வதிச்சு வைங்க. வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அப்படி ஒரு பிராக்டிஸ் நமக்கு வேணும். கொடுத்து பழகுற ஒரு தன்மை நமக்கு தேவை. அதுக்கு இல்லையா, ஆண்டவரே எனக்கு தாங்க, நான் கொடுக்கும் சந்ததியா மாற்று, என்னை வாங்குகிற சந்ததியா என்ன செய்யாதீங்க, மாற்ற. பாருங்க, ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதா இருந்தால், மனது முக்கியம். 2வது அஸ்திபாரம் போட வேண்டும்.
மூன்றாவது முடிக்க அவனுக்கு திராணி வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லாரும் உன்னை பரியாசம் பண்ணிடுவாங்க, பயங்கரமா பரியாசம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிலவரத்துக்கு நீ வரக்கூடாது. திரும்ப அந்த வசனத்துக்கு வாங்க. லூக்கா 14:29. அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று. தனக்கு கட்டி முடிக்க நிர்வாகம் உண்டோ இல்லையோ. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் இத்தனை வருஷம் நம்முடைய வாழ்க்கை போகும், நமக்கு நிர்வாகம் இருக்கா, நமக்கு அதுக்கு சக்தி இருக்காங்கிறத நீங்க கணக்கு போட்டு பார்க்கணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் திரும்பி போறேன். நிர்வாகம் உண்டா? நிர்வாகங்கிறது வசதி, வருமானம், மனது, நம்பிக்கை, விசுவாசம், இதெல்லாமே நிர்வாகத்தினுடைய அடிப்படைகள். ஒரு கம்பெனி தொடங்குறாங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு, அது பாப்பான். எவ்வளவு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்றான். பேங்க்ல லோன் கொடுக்கறதுனாலுமே அவன் உனக்கு என்ன வருமானம் இருக்குன்னு நினைச்சுவான், ஃபுல்லா டீடைல்ஸ் கேட்டுருவான், பே ஸ்லிப் வரைக்கும் வாங்கிட்டு வந்துருவான். இல்லைன்னா இருக்கிற சொத்தெல்லாம் தூக்கி பேங்க்ல வாங்கி வச்சிருவான். உனக்கு நிர்வாகம் உண்டோ? நிர்வாகம் இருக்கா சொல்லுங்க. நிர்வாகம் இல்லைன்னா கஷ்டம். உட்கார்ந்து கணக்கு பாரு, உனக்கு நிர்வாகம் இருக்கா இல்லையா? லூக்கா 7:42. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது. இப்ப கடன் வாங்கிட்டாங்க, என்ன நடந்துச்சு? டைம் போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியல. திருப்பி கொடுக்கிற டைம் வந்துருச்சு. உனக்கு கொடுக்க நிர்வாகம் வந்துருச்சா? மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலையும் இதை நாம் பார்க்க முடியும். கொடுக்க அவனுக்கு என்ன கிடையாது, வரிவாசல் இல்ல. 25:18. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். எப்படி இருக்கும் பாருங்களேன். எதெல்லாம் விற்க சொன்னா? எதெல்லாம் விற்க சொல்லிட்டான்? கடனை கொடுக்கறதுக்கு நிர்வாகம் இல்லைன்னு உடனே அவன் வந்து சொல்றான், ஏப்பா உனக்கு கொடுக்க வசதி இல்லையா, சரி அப்ப ஒண்ணு செய்ய, உன் மனைவி வித்துரு. அப்படிதான் இருக்கல? அப்படிதான் இருக்கு. அவனையும் அவன் பெண்ஜாதியையும் அவன் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நீ நினைஞ்சிரு. உன்னைய வித்துரு, உன் மனைவி வித்துரு, பிள்ளைகளை வித்துரு, உனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்துரு. வித்தாலும் எதை அடையும்? கடன் அடையும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம விசுவாசிகள்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிற சொத்தை வித்தாலும் என்ன வராது, கடன் அடைக்க முடியாது. ஆனா பயங்கர விசுவாசம் இந்த விஷயத்துல. ஸ்ட்ராங்கா போய்கிட்டே இருக்கான், சோத்திரம் பண்ணி கடன் வாங்கிக்கிட்டே இருக்கான். திருப்பி 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 அவன் பாட்டுக்கு திருப்பி கொடுத்துருவோன்னு அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னு தெரியல. எப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரோ தெரியல எனக்கு. கடன் வாங்குறதுல பயங்கரமான விசுவாசம். யோசிச்சு பாருங்க. கொடுக்க உனக்கு நிர்வாகம் இருக்கா? உன்னுடைய நிர்வாகத்தின் தன்மை என்ன? அதை யோசிச்சு பாரு. உனக்கு கொடுக்கறதுக்கு நிர்வாகம் இருக்கா? மீட்கிறதுக்கு நிர்வாகம் இருக்கா? இல்ல தீர்க்கிறதுக்கு உனக்கு நிர்வாகம் உண்டா? யோசிச்சு பாரு. நெகேமியா 5:2. அதென்றால் அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இப்ப அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன கிடையாது, மீட்க அவங்களுக்கு நிர்வாகம் இல்லை. அப்படி ஒரு வசனம் உண்டு, மீட்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லை. இப்ப என்ன பண்றது? அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்களால திருப்பி எடுக்க முடியல. 5ஆம் வசனமா? ஆமா இருக்கு. 5ஆம் வசனத்துல சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள், அவர்களை மீட்க எங்களுக்கு என்ன இல்ல, நிர்வாகம் இல்ல. கொடுக்கிறதுக்கு நிர்வாகம் இல்ல, மீட்கிறதுக்கு நிர்வாகம் இல்ல. இதே இது லேவியராகமம் 25:28 பாருங்க. அதுலயும் இப்படி ஒரு வசனம் இருக்கு, மீட்க நிர்வாகம் இல்லாத. அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால், பாத்தீங்களா?
அத நிர்வாகங்கிறது வசதியை காண்பிக்கிறது, சூழ்நிலையை காண்பிக்கிறது, வருமானத்தை காண்பிக்கிறது. உங்களுக்கு உங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு நிர்வாகம் இருக்கா? அப்படி நிர்வாகம் இல்லாவிட்டால் என்ன செய்யறது? அதனால சொல்லிருக்கு, நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று பார்த்து செல்லும் செலவை நீ என்ன செய், கணக்கு பாரு. கேட்பாங்க, ஒரு பில்டிங் கட்டின ஆரம்பிச்ச உடனே, ஸ்டார்ட் பண்ண உடனே, அந்த பிளான் போட்ட உடனே என்ன கேட்பான்? ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் எவ்வளவு. உடனே இவர் போய் ஒரு இன்ஜினியர் கொடுப்பாரு, கொட்டேஷன் கேட்பாரு. அவன் ஒண்ணு என்ன செய்வான்? இத்தனை லட்சம். இவங்க எஸ்டிமேட் இவ்வளவு இருக்கும். பேங்க் சொல்லுவான், உனக்கு இருக்கிற சொத்துக்கு நான் எவ்வளவுதான் கொடுப்பேன், இவ்வளவுதான் கொடுப்பேன், அதுவும் நீ அஸ்திபாரம் போட்டா நான் கொடுப்பேன். இப்ப கவர்மெண்ட் கட்டி கொடுக்குற வீடு எல்லாம் பாத்திருக்கீங்களா? இப்ப கவர்மெண்ட் கட்டி கொடுக்குற வீடு எப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அஸ்திபாரம் போடணும். அஸ்திபாரம் போட்ட பிறகு அவன் ஒரு அமௌண்ட் கொடுப்பான். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? ரூஃப் போடணும். அதுக்கு பிறகு என்ன செய்வான்? ஒரு அமௌண்ட் கொடுப்பான். நீ என்ன செய்யறியோ அதன்படியே உனக்கு கொடுக்கப்படும். இப்ப நமக்கு நிர்வாகம் இருக்கா? ஒரு சிலர் சொல்றாங்க, ஊழியத்துக்கு வந்துட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கணும் முதல்ல தெரியவே தெரியாது, தெரிஞ்சா நெஞ்சிருக்க மாட்டேன், வந்திருக்கவே மாட்டேன். விசுவாசிகள்ல கூட ஒரு சிலர் வந்துட்டு குடும்பத்துல பயங்கரமான பிரச்சனை, சபைகள்ல பிரச்சனைனா, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அங்க இருந்து எங்க வந்திருக்க மாட்டேன், இங்க வந்திருக்க மாட்டேன். எல்லாம் உனக்கு தெரியணும். வாழ்க்கையில போகும்போது சில பிள்ளைகளுக்கு இந்த புதுசா கல்யாணம் கட்டி அனுப்புற பெற்றோர்கள் ஒரு சின்ன கஷ்டம் கூட சொல்லாம பிறந்ததுல இருந்து துணியத்தை வச்சிருக்காரு. ஏன்னா இவங்க பிறந்ததுல இருந்து பாசத்துல யாரே துணி வச்சிருவாங்க? அம்மா அப்பாவே துணி வச்சிருவாங்க, அயன் பண்ணி கொடுத்துருவாங்க. சாப்பாடு பிளேட்ல போட்டு சாப்பிட்டதே கிடையாது. என் பிள்ளைக்கு அப்படியே ரோட்ல நின்று நாங்க ஊட்டி தான் விட்டோம்பாங்க. இப்ப காலேஜ் போற பிள்ளைகளும் ஊட்டிட்டு தான் விடுறாங்க. விட்டு அதை அனுப்பி விட்டாச்சு. இப்ப அதுக்கு படிச்சு முடிச்சு வந்துருச்சு. இப்ப கல்யாணம் கட்டியாச்சு. கல்யாணம் கட்டின பிறகு என்னது? ராட்டின தலைகளை சுத்தின மாதிரி இருக்கும். என்ன செய்யணும்? துணிதை வைக்கணும், சோறு பொங்கணும், காலையில 8 மணிக்கு கிளம்புனாலும் சாயங்காலம் காலையில 5 மணிக்கு கிளம்பணும். இப்படி மாறும்போது அவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கிட்ட மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதுக்குதான் முதல்ல நீ என்ன செய்யணும்? 5லயே என்ன செய்யணும்? வளைக்கணும். 5ல விளையாது, 50ல விளையாது, இல்ல 28லயே விளையாது. அவ்வளவு தூரம் எம்போது அதுக்கு பிறகு விளையாது. அதனால இப்பமே வளைக்கணும். 5லயே நீங்க கரெக்டா வளைச்சு 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 கிளியரா கொண்டு வந்தா அது எந்த ரூட்லயும் என்ன செய்யும்? போகும். எவ்வளவு போராட்டமான சூழ்நிலையும் அது பாட்டு போயிட்டு. ஒரு வீட்டுல ஒத்தைக்கு ஒரே பொண்ணு, அதை கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. அதை கட்டிட்டு போன பார்ட்டி பயங்கரமான பார்ட்டி. அது சிறுத்தை புலி கூட்டம் மாதிரி, பயங்கரமான டீம். அது அங்க அந்த அம்மா தான் ஆட்சி. ஐயாவுக்கு அங்க என்ன கிடையாது? பவர்லெஸ். பவர்ஃபுல்லா அவங்க தான். ஏங்க என்னங்க அப்படின்னா, நான் ஒண்ணுமே சொல்லலையா அப்படின்ட்டு ஜப்பு. அப்படி இந்த அம்மா முன்னால வரும், புருஷன் பின்னால வரும், பையன் பின்னால வருவான், அதுக்கு பின்னால மருமகள் வரணும். அப்படியே வருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஃபுல் எஸ்கார்ட்லயே தான் போகும். எஸ்கார்ட்லயே போகும். யாத்தையும் பேசிடாத, அங்கெல்லாம் வேண்டாம், அப்படியே தான் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு பாவம் அம்மா அப்பா அவங்களுக்கு வேற ஜீவன் ஆதரவே கிடையாது. இவங்க போய் பார்க்க போனா இவங்கள நாய் கடிச்ச மாதிரி கடிப்பாங்க. இந்த பிள்ளைய போட்டு எதுக்கு வந்தாங்க? சரி வந்துட்டாங்களா, 2 நாள் ஆச்சு, சரி போ சொல்லு, அப்படி என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி இந்த டீம் நெஞ்சிருவாங்க, அப்செட் ஆக்கி அனுப்பிடுவாங்க. இந்த ரெண்டும் பாவம். இவங்க கட்டி கொடுத்தது சென்னையில, இவங்க இருக்கிறது மதுரையில. அப்படியே நொந்து நூலாய் ஐயா ஐயா. ஆனாலும் அந்த பிள்ளை அங்க என்ன செய்யுது? நின்னு உருண்டு பரண்டு குழந்தைய பெத்து சமாளிச்சு நிக்கிறா. நான் ஒரு நாள் அவளை பேட்டி கேட்டேன் சென்னையில. எப்படித்தான் இவன் நிக்கிறா? நம்ம ஊழியக்காரனே டைவர்ட்சா இவன் நிக்கிறாள். அப்பா அவ சொன்னா, நான் ஒத்தைக்கு ஒரு பொண்ணு, நான் இப்ப வாழாம திரும்பி வந்தா சாகுற வரைக்கும் யாருக்கு பிரச்சனை? எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு சிலுவையா போயிடுவேன். 1. 2வது பிரச்சனை, நான் வாழாம இங்க வந்துட்டா எங்க அம்மா அப்பா காலம் 2 பேரும் வயசான காலம், இவங்க முடிய போற காலம். திருப்பி நான் எங்க நின்றுவேன்? அனாதையா நின்றுவேன். அதனால எனக்கு தேவன் நியமிச்சு இந்த சிலுவையை நான் ஏத்துக்கிறேன். நான் நிச்சயமா போராடி பாக்குறேன். நானும் பார்த்தேன்.
அது ஸ்ட்ராங்கா நின்னு அடுத்த குழந்தையும் வந்துருச்சு. அந்த பையனும் அங்க ஆஃப், என்ஜின் ஆஃப் ஆன ஆளவன். வேலைக்கு போனா வருவான், அப்படியே உட்காந்துப்பான். அப்படியா கடைசியில மெட்ராஸ் கன்வென்ஷன்ல ஒரு நாள் பார்த்தேன் வருது. அவங்க அப்படியே இந்த போலீஸ் எஸ்கார்ட் மாதிரி தான் வராங்க, யார்ட்டையும் பேச விட்டுறக்கூடாது. நான் அப்ப மதுரையில இருக்கேன், மதுரை ஊழியக்காரன். என் சபையில தான் அந்த அம்மா அப்பா. அதனால எந்த பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னது சிக்கல் பிடிச்சிரும். அதனால அப்படியே கொண்டு வராங்க எஸ்கார்ட் போட்டு. பையன் அம்மா போகுது, புருஷன் போறாரு, பையன் போறான், குழந்தை போகுது, இந்த பொண்ணு போகுது, எல்லாரும் அப்படியே போறாங்க. நான் பாத்துட்டே இருக்கேன், என்கிட்ட பேச விடாம சோத்திரம் போட்டுமா கன்வென்ஷன் டைம் ஆயிடுச்சு, உள்ள போறாங்க. நம்ம என்கிட்ட பேசிடுவாங்கன்னு இழுத்துட்டே போறாங்க. சரி போன்னு சொல்லிட்டேன். ஒரு 15 அடி போனோடனே நான் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். சார் இந்த பிள்ளை என்ன ஆச்சு, எப்படிதான் நிக்கிறாள். அவளும் ஆவியில ஏவி 15 அடி போனவொடனே திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்தோடனே எப்படின்னு கேட்டேன். அடிச்சுட்டு போறா அவன். வேற சிக்னல் தான், ஒரே சிக்னல். அடுத்த சிக்னல் என்னது, ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். இப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னா என்னது, அது வாட்டுக்கு அக்னிக்குள்ள போகும், யோர்தானுக்குள்ள போகும், அது வாட்டு போயிட்டே இருக்கும். ராக்கெட் வான மண்டலத்துல போன மாதிரி என்ன செய்யும், போகும். புவி ஈர்ப்பையும் தாண்டும், புவி ஈர்ப்பை தாண்டி ஸ்பேஸுக்கு போகும். அதுக்கு பிறகு எத்தனை கோலங்கள் இருந்தாலும் அது பாட்டுக்கு சிறகை விரிக்கும் மங்கள்யான்னு சொல்றாங்க, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்லயே டப்புன்னு விழுந்து எல்லாரும் சேர்ந்து கவுந்துடுறோம். அதான் பிரச்சனை. திராணி நிர்வாகம் இருக்கா உங்களுக்கு? அந்த பிள்ளைகளுக்கு நிர்வாகத்தை சொல்லி கொடுத்தீங்களா? செல்லும் செலவை கணக்கு. கடைசி பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கட்ட மனது, ரெண்டாவது பாயிண்ட் அஸ்திவாரம், மூணாவது முடிக்க உனக்கு திராணி இருக்கிறதா, நான்காவது உனக்கு நிர்வாகம் உண்டா இல்லையா, அஞ்சாவது உனக்கு செல்லும் செலவை கணக்கு பார். செலவு பாரு. உனக்குள்ள இருந்து செலவழிஞ்சு போச்சுன்னா வேஸ்ட் ஆயிடுமே. ஆகாருக்கு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்துட்டு ஆபிரகாம் அனுப்பிவிட்டாரு. வாழ்க்கையே அதுதான், வேற ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து அழகா யாரு கூட அனுப்பிட்டா, இஸ்மவேலையும் கூப்பிட்டு அனுப்பி வச்சு. கொஞ்ச தூரம் போன உடனே என்ன எது போயிடுச்சு, தண்ணீர் செலவழிந்தது. ஆதியாகமம் 21:15. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு எப்படி இருக்கும்? இப்ப என்னது, செல்லும் செலவு கணக்கு பார்க்கணும்ல. அவர் அனுப்பி விட்டாரு கோபத்துல, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு இவர் பரப்பிட்டு வந்தாச்சு. என்ன இருக்கு கையில? ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. இப்ப கடைசியில சொல்றா, பிள்ளை சாகிறதை நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு. ரெண்டு உட்காந்து பிள்ளை அங்கிட்டு கிடந்து அழுகுது, இவ இங்க கிடந்து அழுதா. உனக்கு தெளிவான ஒரு கணக்கு பார்க்க அறிவு இருக்கணும். எவ்வளவு ஆகும், இதுல நிக்க முடியுமா, கட்டி முடிச்சிருவோமா? அதுக்கு இந்த மார்க்கத்துக்கு தேவை ஆண்டவர்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணும் கிருபைய, அபிஷேகத்தை, வல்லமைய, ஜபத்தை வாங்கி தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த கணக்கை பார்க்க முடியும். அடுத்து ஆதியாகமத்துல நீங்க பார்க்கும்போது இந்த யோசேப்பினுடைய சகோதரர்லாம் எல்லாத்தையும் பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, நல்ல உணவுகள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் நெஞ்சிருச்சு, பஞ்சம் ஜாஸ்தி. ஒரு டயத்துக்கு பிறகு நெஞ்சிருச்சு, எல்லாமே செலவழிஞ்சு போச்சு. இப்போ ஈகோல இருக்கு, போகவா வேண்டாமா? யாக்கோபு சொல்றாரு நீங்க போங்கன்னு, இவன் சொல்றான் பையன் வந்தாதான் நாங்க என்ன செய்வோம், போவோம். அதுக்குள்ள என்ன செஞ்சிச்சு, எல்லாமே செலவழிஞ்சு போச்சு. நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்க? ஒரு சில விசுவாசிகள்லாம் பயங்கரமா செலவழிக்கிறாங்க. தயவு செய்து ஆடம்பரம், வீண் ரெண்டுக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, செலவழிக்க கூடாது. தேவையானதை செலவழிக்கிறது பாவமே கிடையாது. அது கத்துறது நமக்கு தேவைகளுக்கு தான் நமக்கு எல்லாமே என்ன செய்யறாரு, தர. ஆடம்பரத்துக்கு தயவு செய்து செலவழிக்காது. ரெண்டாவது வீணா செலவழிச்சிடாது. ரெண்டு காரியத்துக்கும் நீங்க செலவழிக்கிறது வந்து தவறு. உங்களுடைய சொத்து தாங்க, கத்தர் உங்களுக்கு தான் கொடுத்தாரு ஆசீர்வாதம், அதெல்லாம் நான் தப்புலாம் சொல்லல. ஆனா அந்த இளையகுமாரன் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழிச்சான். அதுக்கு பிறகு உனக்கு என்ன இல்ல, போக்கு இல்ல. ஆனா அதே நேரத்துல தகப்பனுடைய சொத்தெல்லாம் அழிச்சிட்ட பிறகு அவன் சொல்ற வார்த்தை, நான் பரலோகத்துக்கு விரோதமா என்ன செய்தேன், பாவம் செய்தேன். வீணான செலவு பரலோகத்துக்கு விரோதமான பாவம், ஆடம்பரமான செலவு பரலோகத்துக்கு விரோதமான பாவம். இப்ப எல்லாம் செலவழிஞ்சிருச்சு. இப்ப எங்க போய் நிக்கிறாரு, பன்றி கூட்டத்துல போய் நிக்கிறாரு. அப்படிதானே? கரெக்ட் தானா? லூக்கா 15:14 எல்லாம் செலவழிஞ்சிருச்சு. வாசிங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவிட தொடங்கி எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டான். காலி. இன்னொன்னு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை, கர்த்தருக்குன்னு உள்ளத நீ பாகாலுக்குன்னு நினைச்ச கூடாது,
செலவழிக்கவே கூடாது. அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன், 2 நாளாகமம் 24:7. அப்படி செய்யவே கூடாது. அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகால்களுக்காக செலவு பண்ணி போட்டார்களே என்றான். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தை திறந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் யாருக்கு செலவழிச்சுட்டு வந்துட்டான்? பாகால்களுக்கு செலவழிச்சுட்டு வந்துட்டான். அது எவ்வளவு பெரிய துன்மார்க்கம். இதேதான் பெல்சாத்சார் செஞ்சான். பெல்தேசாத்சார் அவன் செஞ்சது இதேதான். ஆலயத்தின் பனிமுட்டில கொண்டு போய் உட்கார்ந்துட்டு எதை வச்சுட்டான்? அவங்க மனைவி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது அவனுக்கு பெரிய ஒரு நியாய தீர்ப்பாய் மாறினது. கர்த்தருடைய காரியத்தை நீங்க எடுத்துட்டு வேற அதுக்கு இதுக்குன்னு செலவழிக்க கூடாது. உனக்கு ஒரு நிர்வாகம் உண்டோ கணக்கு போட்டு பாரு. இல்லையா ஆண்டவத்தை கேளு. நெகேமியாவின் காலத்து, எஸ்ராவின் காலத்துல ஆலயம் கட்டினாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஸ்தோத்திரம் பண்ணி தொடங்கிட்டான். அஸ்திபாரம் போட்டாச்சு, ஆலயம் டாப்ல வருது. பயங்கர எதிர்ப்பு. எஸ்ராவின் காலத்துல பயங்கர எதிர்ப்பு. எப்படி புதுசா ஒருத்தன் கட்டுறான்னு நெகேமியா காலத்திலயும் எஸ்ரா காலத்திலயும் பயங்கரமான எதிர்ப்பு. அவ்வளவு நெருக்கத்துல அவன் போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன கிடையாது? வருமானம் கிடையாது. இப்ப கட்டி முடிப்போமா முடிய முடியாதான்னு ஒரு கண்டிஷன் வந்த போது கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ராஜா மூலமா ஒரு ஆர்டர் கொடுத்தாரு. அந்த ஆலயத்துக்கு செல்லும் செலவெல்லாம் என்ன செய்ய, அரண்மனை கஜானால இருந்து கொடுன்னு சொன்னார். வாசிங்க, எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் ஒரு மச்ச வரிசை புது உத்தரங்களாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. செல்லும் செலவு நீ ஆண்டவரை மட்டும் நம்பினா போதும். உனக்கு செல்லும் செலவு எங்க வரும்? இப்ப இது ஒரு வீடு கட்டுற காரியத்தை பத்தி நம்ம பேசிட்டு வரோம், கோபுரத்தை கட்டுறது மாதிரி கட்டிட்டு வரோம். ஆனா நம்முடைய இது வீடும் கோபுரமும் முக்கியம் இல்ல. நமக்கு எது முக்கியம்? நம்முடைய ஊழியமும் ஜீவியமும் முக்கியம். இதுதான் நம்முடைய கோபுரம். இத கட்ட வந்த பிறகு நம்மகிட்ட இப்போ ஆரம்பத்துல உள்ள வெளிப்படுத்தல், ஆரம்பத்துல உள்ள தரிசனம், ஆரம்பத்துல உள்ள அழைப்பு, ஆரம்பத்துல உள்ள அபிஷேகம், ஆரம்பத்துல கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட இதை வச்சுதான் நம்ம என்ன செய்றோம்? கால் எடுத்து வைக்கிறோம். இப்ப நான் ஊழியத்துக்கு வரும்போது நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்வேன் அப்படின்னு எனக்கு தெரியுமா? இல்ல கடைசி வரைக்கும் ஊழியம் சாகுற வரைக்கும் அந்தந்த இடங்கள்லாம் ஊழியம் செய்வேன்னு தெரியுமா? கர்த்தரை நம்பி அடி எடுத்து செஞ்சோம், வச்சோம். ட்ரைனிங்ல செத்தவங்க இருக்கிறாங்க, 1 வருஷம் 2 வருஷத்துல இருந்தவங்க இருக்காங்க, 10 வருஷத்துல இருந்தவங்க. இப்படி வரிசையா மரணம் எப்ப வரும் நமக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விசுவாசம், என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அந்த நம்பிக்கையில தான் நம்ம எல்லாருமே இந்த மார்க்கத்துல கால் எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல எடுத்து வச்சிட்ட பிறகு, அஸ்திவாரம் போட்ட பிறகு நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். உன்னுடைய செல்லும் செலவை கணக்கு பாருன்னு சொன்னா நம்ம கையில என்ன இருக்கு? கணக்கு பாக்குறதுக்கு. கிருபை யாருது? அவருது. விசுவாசம் யாருது? தொடக்கினவர் யாரு? அவர். முடிக்கிறவர் யாரு? அவரு. அப்ப அவற்றிலிருந்து தான் நமக்கு வரணும். அதனாலதான் அந்த பாயிண்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு. எல்லாமே எங்க இருந்து கொடுக்கப்பட்டது? செல்லும் செலவு. 8ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரம். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். செல்லும் செலவு கொடுக்கப்பட வேண்டும். ஊழியத்துக்காக ஆண்டவர் கொடுப்பார். உங்களுடைய விசுவாச ஜீவியத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுப்பார். பரிசுத்தத்தை நீங்க கேளுங்க, விசுவாசத்தை கேளுங்க. அவர் கஜானால இருந்து தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களுடைய குறைவுகள்லாம் என்ன செய்யட்டும்? நிறைவாக்கட்டும். ஆண்டவர் நம்பிதானே நம்ம வந்து இருக்கிறோம். ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதா இருந்தால், அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் எல்லாரும் பரியாசம் பண்ணுவார்கள். ஆனபடினால் நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று பார்த்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன். நம்முடைய ஜீவியத்தில் இந்த மார்க்கத்துல வந்துட்டோம், கர்த்தரை நம்பி வந்தாச்சு, இந்த அப்போஸ்தல உபதேசத்துல வந்து அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டாச்சு. ஆனா இதை கட்டி முடிக்க நாம் தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவர்ட்ட இருந்து அந்த நன்மைகளை பெற்று நாம் என்ன செய்யணும்? நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டியது நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. எத்தனை பேர் செலவு பண்ணப்படுகிறீங்க? எல்லாரும் கண்களை மூடுவோம். கோபுரத்தை கட்ட மனதானா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருவார். எழுத்தின் பிரகாரமான ஒரு வீடு என்றால் அவன் சம்பாதிச்சு சேர்த்து வச்சது, லோன் எடுத்தது எல்லாம் அண்ணன்ட்ட வாங்கினது, அப்பாட்ட வாங்கினது. இதுக்கு நமக்கு ஒரே வழி, இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு அண்ணன்ட்டையும் வாங்க முடியாது, அக்காட்டையும் வாங்க முடியாது. இந்த கோபுரத்தை கட்டணும்னா எங்க இருந்து வரணும்? ராஜாவின் கஜானாவில் இருந்து வர வேண்டும். ராஜாவின் திரவியத்திலிருந்து, ஐஸ்வர்யத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆமென்.
உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் போடலாம். உன்னுடைய மனது எப்படி இருக்கு? உன்னுடைய மனது கோபுரத்துக்கிட்ட மனதா இருக்கா? ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்காக உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்தி விட்டாயா? இந்த விசுவாச ஜீவியத்துக்காக உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி விட்டாயா? தாவீதுக்கு கட்ட மனது இருந்தது, ஜீவியம் இல்லை. ஆனால் தேவன் கட்ட அனுமதிக்கவில்லை. உனக்கு மனசு இருக்கலாம், இன்னைக்கு இந்த ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுப்பாயாக. உன்னுடைய மனதை உறுதிப்படுத்து, மனதின் அறையை கட்டிக்கொள். நீ கட்டினது நிலைத்தால் உனக்கு கூலி கிடைக்கும். உன்னுடைய அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்த, கண்மலையில உன்னுடைய அஸ்திவாரத்தை போடு. உனக்கு திராணி இருக்கா இல்லையான்னு பாரு. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கும் திராணியை தாரும், நன்மை செய்ய எனக்கு திராணி தாரும். இயேசுவை பத்தி சொன்னாங்க, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள அவனுக்கு திராணி இல்லைன்னு. அது முக்கியம் அல்ல. ஆண்டவரே, நன்மை செய்ய எனக்கு திராணி தாரும். ஆண்டவரே, சகலத்தையும் செய்து முடிக்க என்னை திராணி உள்ளவனாய் மாற்றும். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க என்னை திராணி உள்ளவனாய் மாற்றும். வேதனைகள் போராட்டங்கள்ல போகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்க என்னை திராணி உள்ளவனாய் மாற்றும். கொடுக்கும் திராணி உள்ளவனாய் மாற்றும். ஆண்டவரே, உனக்கு நிர்வாகம் உண்டோ? எதையாவது நீ இழந்து போயிருந்தால் அதை மீட்க உனக்கு நிர்வாகம் இருக்கா? கொடுக்க நிர்வாகம் இருக்கா? செல்லும் செலவை கணக்கு பார். ஒருவேளை எல்லாம் நீ செலவழித்திருக்கலாம். அந்த இளைய குமாரனை போல, அந்த யாக்கோபின் சகோதரரை போல, அந்த ஆகாரை போல. ஒருவேளை நீ செல்லும் எல்லாவற்றையும் நீ செலவழித்து போட்டிருக்கலாம். ஆனால் ஆகாருக்கு கர்த்தர் ஒரு துறவை திறந்தார். ஆமென். யாக்கோபின் பிள்ளைகளுக்கு மறுபடியும் யோசேப்பு மூலமாய் கர்த்தர் ஒரு கதவை திறந்தார். எஸ்ராவின் நாட்களில அந்த ஆலயத்தை கட்ட கர்த்தர் ராஜாவின் கஜானாவை திறந்தார். சோர்ந்து போகாத. உனக்கு இது கட்ட மனதா இருந்தால் கர்த்தர் உன்னை கட்ட உனக்கு உதவி செய்வார். அவரே கட்டுவார். சீயோனை கட்டுகிறவர் நிச்சயமாய் உன்னை கட்டுவார். உனக்கு தேவையான கிருபை தருவார், வெளிப்படுத்தல் தருவார், அபிஷேகம் தருவார், வழிநடத்துதல் தருவார், சுகத்தை தருவார், அபிஷேகத்தின் வல்லமையை தருவார், ஆலோசனை தருவார். உன்னை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவர். ராஜாவின் கஜானாவில் இருந்து உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உன்னுடைய வாழ்வை கட்டி முடிக்க எவ்வளவு செலவாகும் என்பது கர்த்தருக்கு தெரியும். நீ போகும் பாதை அவருக்கு தெரியும். உன்னுடைய தேவை அவருக்கு தெரியும். உன்னுடைய குறைவுகள் அவருக்கு தெரியும். எவ்வளவு செலவழித்து விட்டாய் என்பதும் கர்த்தருக்கு தெரியும். இன்னும் எவ்வளவு இருந்தால் நீ கட்டி முடிப்பாய் என்றும் கர்த்தருக்கு தெரியும். அதுக்குரிய கிருபையை பெற்றுக்கொள், அதுக்குரிய பலனை பெற்றுக்கொள், அதுக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள். ஒரு ஜெபத்தோடு முடிக்கலாம். ஆண்டவரே, இந்த மார்க்கத்துல ஒரு பரிசுத்தமான ஊழியத்தை ஜீவியத்தை செய்து முடிக்கலாம் என்கிற மனதோடு தான் நான் இந்த மார்க்கத்தில் வந்தேன். கிருபையினால் உம்மேல் என்னுடைய அஸ்திபாரத்தை இந்த உபதேசத்தின் அடிப்படையில் போட்டேன். உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய கிருபைகள், உம்முடைய ஆலோசனைகள் அவ்வப்பொழுது எனக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டிக்கொண்டே வந்தேன். முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஜெயத்தோடு முடிக்க முடியும், உம்முடைய கிருபையினால் என் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு வந்தேன். வந்த இடத்துல சில காரியங்கள் எனக்கு செலவழிந்து போய்விட்டது. நீர் தந்தால்
நான் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவேன். எத்தனை பேர் அப்படி ஒரு ஜெபம் பண்ண போறீங்க? எஸ்ராவுக்கு கையில உள்ளதெல்லாம் செலவழிஞ்சு போயிருச்சு பிரியமானவர்களே. ஆகாருக்கு தண்ணீர் செலவழிந்து போனது. கர்த்தர் ஒரு துறவை திறந்தவர், உனக்கு திறக்க மாட்டாரா? எஸ்ராவுக்கு ராஜாவின் கஜானாவை திறக்க வைத்த தேவன் உனக்கு வானத்தின் பலகணிகளை திறக்க மாட்டாரா? ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ரியா ரபா நஷபாலா கதுரா திராவானியா இபிக்கலா பக்கரா பக்கதுரானியா. திரும்பி வா, கர்த்தரோடு நெருங்கி வா. ஆமென். உண்மையாகவே எனக்கு நல்ல ஆசை இருக்கு. இடையில எப்படியோ நான் செலவழிச்சு ஏதோ வீண் பண்ணி இருக்கலாம். கிருபையை நஷ்டப்படுத்திருப்பேன், அபிஷேகத்தை விட்டுருப்பேன், ஜபத்தை விட்டுருப்பேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற பழக்கத்தை விட்டுருப்பேன், தியானத்தை விட்டுருப்பேன், தெய்வ சமூகத்துல நான் காத்திருக்கிறத விட்டுருப்பேன். இப்படி எனக்குள்ள இருந்த கிருபை அபிஷேகம் எல்லாம் எனக்குள்ள செலவழிஞ்சு போச்சுங்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இன்றைக்கு தாழ்த்துவாயானால் கர்த்தருடைய கடாட்ச பார்வை உனக்கு கிடைக்கும். தேவனுடைய இரக்கம் உனக்கு கிடைக்கும். அந்த இளைய குமாரன் திரும்பி வந்தபோது பிதாவின் அரவணைப்பு கிடைத்தது போல அவன் நீ திரும்பி வந்தால் உனக்கு வானத்தின் கதவை திறப்பார். ஜீசஸ் ஒரு ஜெயத்தோடு முடிக்க, ஜெயத்தோடு கட்டி முடிக்க, ஓ மாளிகையை கட்டி முடிக்க, அரண்மனையை கட்டி முடிக்க, கோபுரத்தை கட்டி முடிக்க வசனம் கேட்ட எல்லாருக்கும் உதவி செய்யும் அப்பா. ஆமென். ஆம், இந்த பரிசுத்த ஜீவியத்தில் நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மனதையும் அதற்காக அஸ்திவாரம் போடவும் கட்டி முடிக்க திராணி உள்ள கிருபையும் தந்து கர்த்தரை மட்டுமா நம்மை வழிநடத்தி வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ, செல்லும் செலவு சரியாக இருக்குமோ என்கிற நாம் கணக்கு பார்த்த பொழுது, நாம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்த்த பொழுது எவ்வளவோ காரியங்கள் குறை உண்டு என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்திலிருந்து அந்த நிறைவுக்காக அவரை நோக்கி ஒரு விசை ஜெபிக்க இந்த மாலை வேளையில் நமக்கு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமா, எஸ்ராவுக்கு ஆலயத்தை கட்ட ராஜாவின் கஜானாவை திறந்தது போல நம்முடைய ஜீவியத்தையும் ஊழியத்தையும் கட்டி முடிக்க கர்த்தர் நமக்கு பரலோகத்தையே திறந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.